எங்க இருக்கீங்க? பக்கத்துல தான் இருக்கேன் செல்லம். 2 நிமிஷம். 2 நிமிஷம் என்ன, 2 ஜென்மம் கூட வெயிட் பண்ணுவேன். ஏய், என் தங்கத்துக்காக அது கூட பண்ண மாட்டேனா? செல்போன் டிரைவிங் ரொம்ப டேஞ்சர். முதல்ல போனை வச்சுட்டு. இப்ப பாரு. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது கார்த்திக்? வந்துட்டே இருக்க வசந்தி. This is too much. உனக்கு பொறுப்புங்கிறதே கிடையாது. பஞ்சுவாலிட்டி இல்ல உனக்கு. வந்துகிட்டே இருக்க வசந்தி, பக்கத்துல தான் இருக்கேன். ஏன் வர? என் மொத்த மூடு போயிடுச்சு. சீ, வராத. அங்கே இரு. வசந்தி வசந்தி வசந்தி. நீ எங்க இருக்க கார்த்திக்? இங்க பேங்க்ல தான். ஃப்ரெண்ட் அவசரம் பணம் கேட்டான். You are great. ஃப்ரெண்டுக்காகவே இவ்வளவு ஹெல்ப் பண்றேன்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னையும் நல்லா தான் பாத்துப்பேன். I love you கார்த்திக். Love you too வசந்தி. Bye. யார் மாமா? உன் தங்கச்சி தான். உனக்கு பணம் கொடுத்ததுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுறா. அவளுக்கு பெரிய மனசுடா. கொடுமையை பாரு. எங்க இருக்க? ஃப்ரெண்டுக்கு பணம் அவசரம்னா அதான் ஏடிஎம்க்கு வந்திருக்கேம்மா. சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவே நீ நாசம் பண்ணி தொலை. எவ்வளவு கொடுத்தாலும் இவனுக்கு பத்தாது நினைக்கிறேன். அந்த தரித்திரம் புடிச்சவனுக்கு உன்னை விட்டா வேற எவனும் கிடைக்க மாட்டானா? எரும மாடு மாதிரி இருக்கான். ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனால அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. யாரு மாமா? உன் தங்கச்சி தான். உனக்கு எப்போ பணம் வேணாலும் கேட்க சொன்னா. என்னடே, உன் தங்கச்சி உன் மேல ரொம்ப பாசக்காரியா இருக்காளடா. நான் என் தங்கச்சிக்கு அவ்வளவு உசுர்றா மாமா. அவ்வளோ அதான் சொன்னா. மாமா நீ சூப்பர்ரா. வசந்தி. என்னடா பண்ணிட்டு இருக்க செல்லம்? வசந்தி, என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி. ட்ரிங்க்ஸ் பண்றியா? ஆனா வசந்தி, ப்ராமிஸ், கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்திடுவேன். நான் ஏதாவது கேட்டேனா? ஆனா அதிகமா குடிக்காத. அதிகமா குடிக்காம ஜாக்கிரதையா வீட்டுக்கு போய் தூங்கணும். உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. I love you so much வசந்தி. I love you so much. Bye sweetheart. How sweet. இப்ப பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே, உன் ஃப்ரெண்டுக்கு வெட்டிங் டே, இந்த மாதிரி பார்ட்டி கொடுக்கறானே நல்லா குடிச்சு குடிச்சு மேல போயிடு. இல்லடா செல்லம், அது வந்து என்ன தொடர்ந்து போ. வசந்தி வசந்தி வசந்தி. கேட்க உனக்கு சிரிப்பா தான் இருக்கும். ஆனா எனக்கு தான் ஃபுல் கன்ஃபியூஷன். இங்க நின்னா குத்தணுவா, அங்க நடந்தா குத்தணுவா? எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க மட்டும் என்னவா? மேரேஜ்க்கு முன்னாடி அந்த பொண்ணு தான் தேவதன்னு சுத்தி வருவீங்க. இப்ப வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச்னா ஒண்ணுதான். அதுக்காக எல்லா மேட்சும் உட்கார்ந்து பாக்குறது இல்லையே. லவ் பண்ணும்போது ஒரு பொண்ணை விழ வைக்கிறது மட்டும்தான் எங்களோட டார்கெட். அதுக்காக 24 மணி நேரத்தையும் செலவு பண்ணுவோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதே 24 மணி நேரத்துல வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, செல்போன் பில்லு, மளிகை சாமான், சோப்பு, பவுடர், பேஸ்ட், இப்படி எவ்வளவு சமாளிக்கிறது? இதெல்லாம் வாங்க சம்பாதிக்க வேண்டாம்? அதுக்காக என்ன பார்த்து நீ என்ன லவ் பண்ணவே இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி நடந்துக்கல, மாறிட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணுக்கு 24 மணி நேரமும் தான் புருஷன் கூடவே இருக்கணும், அவ கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை பண்ணிட்டா போதும், அவங்க சாட்டிஸ்ஃபைடு. ஆனா புருஷனுக்கு இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சொசைட்டில ஒரு அந்தஸ்து கொடுக்கணும், அவங்களுக்கு கஷ்டம் வராம செக்யூரிட்டி கொடுக்கணும். அந்த டைம்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுல டிஸ்டன்ஸ் வரதான் செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டா லைஃப் ஹாப்பியா இருக்கும். ஆனா அதையே மனசுல வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது ஒரு வாழ்க்கையா? என்லெஸ். அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி. அதே தான் என் வாழ்க்கையிலேயே நடந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அதிக டைம் அகாடமிலேயே ஸ்பெண்ட் பண்ணேன். அவ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணா. Thank you so much கார்த்திக். கம் கம் கம், கொஞ்சம் சீக்கிரமா கட் பண்ணு, எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும். சரியா? எதுக்காக இவ்வளவு அவசரப்படுற கார்த்திக்? அது பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வசந்தி. எனக்காக கொஞ்சம் கூட உன்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலல்ல? என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? நான் உன்கிட்ட கேட்டேனா என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணேன்னு? அட்லீஸ்ட் இன்னைக்கு கூட என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற. இங்க பாரு, ஒரு பொண்ணு மனைவி ஆனதுக்கு அப்புறம் புருஷன் காட்டுற லவ், கேர், டைம், பிரசன்ஸ் இது இருந்தாலே போதும். ஆனா ஒரு பையன் புருஷனா ஆனதுக்கு அப்புறம்
தன்னோட கடமையில இருந்து தவறிடக்கூடாதுங்கிறது அவனோட பயம். பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எப்படி செக்யூரிட்டி கொடுக்கணும், உங்களை எப்படி சந்தோஷமா பாத்துக்கணுங்கிறத என் மைண்ட்ல இருக்கு. அதுக்காக உன் மேல லவ் இல்லாம இல்ல. என்ன புரிஞ்சுக்கோ வசந்தி. உன்னை வீட்டுல தனியா விட்டுட்டு வெளியே போய் நான் ஒன்னும் சந்தோஷமா இல்ல வசந்தி. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எதிரில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன் பக்கத்திலேயே இருக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு நாள் வரும் வசந்தி. அப்ப புரிஞ்சுக்குவேன். என்ன நம்ப வசந்தி. சேம் டே சேம் பிளேஸ். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நாம போட்ட சண்டையை பத்தி நினைச்சோம்னா நமக்கே சிரிப்பு வரும். ஐ லவ் யூ வசந்தி. ஹாப்பி பர்த்டே. கார்த்திக், ஓ, இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் நீ சீக்கிரமா வீட்டுக்கு வரியா? நம்ம வெளியே போலாம். எனக்கு போர் அடிக்குது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். 5:30 மணிக்கே வந்துடுற. ஆனா வெளியே தான் போகணுமா? வீட்டுக்குள்ளேயே இருந்தா சொல்லு. நீ முதல்ல சொன்ன டைம்க்கு வா. உனக்கு பெரிய விருந்தே இருக்கு. பெரிய விருந்து சாயந்தரம் பாத்துக்கலாம். வா, இப்போ ஒரு குட்டிக்கு ஏற்படுத்தலாம். முதல்ல கிளம்பு. பாய். Bye. 5:30 உனக்காக வெயிட் பண்ணுவேன். இந்த பிளேயர் பேர் மேத்யூஸ். 19 வயசு தான் ஆகுது. நல்ல ஃபார்வர்ட் பிளேயர். லாஸ்ட் டைம் சீசன்ல 10 கோல் போட்டிருக்கான். சாரி, இவன் பேர் முனுசாமி. இன்டர் காலேஜ் காடுறான். அவனை என்கரேஜ் பண்ணா நல்ல பிளேயரா வருவான். ஐம் சாரி. இவன் பேரு சிவா. நல்ல கோல் கீப்பர். லாஸ்ட் டைம் நடந்த மேட்ச். Mr. Karthik, can you switch out the mobile? I'm extremely sorry, sir. It's okay. என் வசந்தி என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னடா சுமைக்க போற? தொட்டடாய். அது தூக்கி போடு. என்ன வசந்தி, உடம்பு எதுவும் சரியில்லையா? எப்பவுமே உனக்கு என் உடம்ப பத்தி இந்த நினைப்பில்ல கார்த்திக். எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு கார்த்திக். அதெல்லாம் உனக்கு புரியாதுல்ல. நான் கூட சந்தோஷமா வாழணும்னு எதிர்பார்க்கறது தப்பா? எப்பதான் நீ என்ன புரிஞ்சுக்க போற? ஓ, அதான் உன் ப்ராப்ளமா? அப்புறம் எதுக்கு லேட் பண்ணிட்டு? வா, ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம். கார்த்திக் ப்ளீஸ். மனசுல இருக்கிற வலிக்கு உடம்பால நீ மருந்து போடலாம் நினைக்கிற கார்த்திக். இதுதான் உன்னோட கேரக்டரா? அப்புறம் உனக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வசந்தி, என் காதலை நீ புரிஞ்சுக்கலையா? மார்னிங் வசந்தி. என்ன பார்த்தா உனக்கு ரொம்ப கேவலமா தெரியுதுல்ல? என்னாச்சு உனக்கு? என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்து என்ன லவ் பண்ண. நீ என் வீட்டுக்கு வந்து வான்னு கூப்பிட்டதும் பின்னாடியே நான் வந்துட்டேன்ல. என்ன வசந்தி, என்ன உன் ப்ராப்ளம்? ராத்திரி நான் கோமா போய் கதவு மூடிக்கிட்டல. ஒருவேளை நான் செத்து போயிருந்தா? இப்ப செத்து போற அளவுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது? ஏன் இப்படி பேசுற? உனக்கு மத்தவங்க ப்ராப்ளம்லாம் தெரியும். ஏன் ப்ராப்ளத்தை தவிர ஃபுட்பால், செலக்ஷன், பசங்க, இது எல்லாத்தையுமே கடிக்ட் ஆளு. வசந்தி, அது என்னோட கெரியர், என் லைஃப், என் ட்ரீம். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. அதுதான் உன்னோட லைஃப் ட்ரீம்னா அப்புறம் நான் உனக்கு எதுக்கு? லவ் பண்றேன்னு எதுக்கு பின்னாடி சுத்துன? என்ன எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னல, எனக்கு கோபம் வரும், நான் அடம் பிடிப்பேன், என்னால பொறுத்துக்க முடியாதுன்னு. நான் கத்துவேன், எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆவேன். இங்க பிடிச்சதுனாலதான் இங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
நிச்சயமா நீ என்னோட மனசை பார்த்து லவ் பண்ணல, என்னோட உடம்ப பார்த்து லவ் பண்ணியா? Now I can feel your love, கார்த்திக். இந்த ஒரு அடியிலேயே என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சாச்சு. அடிச்சாலும் புடிச்சாலும் இவன் எங்க போறான் தானே? எது என்னவோ அன்னைக்கு நான் அவளை கை நீட்டி அடிச்சது என் தப்பு தான். உடனே ரியலைஸ் பண்ணிட்டேன். எத்தனையோ தடவை சாரி கேட்டேன். ஆனா அவ எனக்கு கொஞ்சம் கூட மதிக்கல. ஒரே வீடு, புருஷன் பொண்டாட்டி. ஆனா 2 பேரும் வேற வேற. கொலீக்ஸா, ரூம்மேட்ஸா என்னன்னே தெரியல. அவ வேலையை அவ பார்த்துப்பா, என் வேலையை நான் பார்த்துப்பேன். எவ்வளவோ ஆசைகளோட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஊருக்கு தான் நாங்க புருஷன் பொண்டாட்டி. ஆனா எங்களுக்குள்ள அந்த உறவு இல்லாம போயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க கார்த்திக்? நம்ம ஏன் பிரிஞ்சிட கூடாது? ட்ரெயின்ல டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ் இல்ல நாம. ஸ்டேஷன் வந்தவனை இறங்கி போறதுக்கும் பிரிஞ்சு போறதுக்கும் புருஷன் பொண்டாட்டி. சேர்ந்து வாழறதுனால இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. வேதனை தான் அதிகமாயிட்டு இருக்கு. எது எப்படியோ ஒரு தடவை கையை பிடிச்சிட்டா வாழ்க்கை பூரா சேர்ந்து தான் இருக்கணும். மனசு ரொம்ப வலிக்குது கார்த்திக். ப்ளீஸ் என்ன விட்டுரு. என் மேல கொஞ்சமாவது காதல் இருந்துச்சுன்னா என்ன விட்டுரு கார்த்திக். நான் எவ்வளவோ சொல்லி அவளுக்கு புரிய வைக்க பார்த்தேன். என்ன அவளுக்கு பிடிக்காதப்போ நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண? எந்த வீட்ல இருந்து தலை நிமிர்ந்து அவளை கூட்டிட்டு போனனோ அதே வீட்டுல தலை குனிஞ்சு அவளை கூட்டிட்டு போய் விட்டேன். என் கூட சேர்ந்து வாழ அவ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா. அவளுடைய சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. தப்பு யார் பண்ணியிருந்தாலும் நஷ்டம் அடைஞ்சது என் பொண்ணு தானே. மனுஷங்க யாரும் தெரிஞ்சு தப்பு பண்றதில்ல, தெரியாம தப்பு பண்றதா. நாம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறோமே தவிர அதுக்காக யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதே இல்லையா, குழந்தை பெத்துக்கிறதே இல்லையா. உங்க பொண்ணு விஷயத்திலேயே நான் பண்ணதான். காதலுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிறதுல இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. வாழ்க்கையில நான் எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சவன். காதலிச்சு தப்பு பண்ண, கல்யாணம் பண்ணி தப்பு பண்ண. என்ன நீ முழுசா புரிஞ்சுக்கிட்டா உன்னை இப்பவும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஒரு தடவை அவ என்னை திரும்பி பார்த்திருந்தா மறுபடியும் கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா அது நடக்கல. அப்பதான் வசந்திக்கு என் மேல இருந்த கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான். பொண்ணுங்க அளவா காதலிப்பாங்க, அதிகமா புரிஞ்சுப்பாங்க. ஆம்பளைங்க அதிகமா காதலிப்பாங்க, அளவா புரிஞ்சுப்பாங்க. நம்ம பேட் லக் என்னன்னா சொசைட்டில இது ரெண்டுமே ரிவர்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணு பிரியணும்னு நினைச்சா அவ ஒரு பதில் சொன்னா போதும். ஆனா ஒரு ஆம்பளை பிரியணும்னு நினைச்சா 1008 கேள்விக்கு பதில் சொல்லணும். அதான் இப்ப நீ கேட்டியே, தண்ணி அடிச்சு டார்ச்சர் பண்ணியா, சிகரெட்டால சூடு வச்சு அவளை சித்திரவதை பண்ணியான்னு.
இந்த மாதிரி எத்தனையோ கேள்வி. ஹே அந்த அர்த்தத்துல கேக்கலப்பா. ஐம் சாரி. பரவாயில்ல, உதாரணத்துக்கு சொன்னேன். ப்ளீஸ், நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. இட்ஸ் ஓகே சந்தியா. தேங்க்யூ so மச். கார்த்திக், ஆ? காரை எங்கேயாவது நிறுத்துறியா? கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போலாம். ம். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. குட் நைட். சேர்ந்து சரக்கு அடிப்போமா? தண்ணி அடிக்கலாமா? என்னது? பியர்மா, பியர். வாட் ரபிஷ் ஆர் யூ டாக்கிங்? இங்கிலீஷ் எல்லாம் பேசுறியே, அப்போ தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லையா? Shit. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வித்தவுட் மை பர்மிஷன் ஏன் கண்ணத்தை நீ எதுக்கு டச் பண்ண? ம்? எதுக்கு டச் பண்ண? உன் பர்மிஷன் இல்லாம உனக்கு நான் ஒரு முத்தம் கொடுத்தா நீ சும்மா இருப்பியா? கொடுக்கட்டுமா? ஏய், நீ சந்தியாவை கமெண்ட் பண்ணா she deserves it. ஏன்னா அவ அந்த அளவுக்கு அழகா இருக்கா. அவளை வர்ணிச்சிருந்தா கூட உன்னை மன்னிச்சிருப்பேன். ஆனா தண்ணி அடிக்க வரியோ முத்தம் கொடுக்கட்டுமான்னு கேக்குறிய. இதே வார்த்தையை நீ தண்ணியை போட்டுட்டு உன் அக்கா தங்கச்சி கிட்டயோ இல்ல உங்க அம்மா கிட்டயோ கேப்பியாடா? கேப்பியாடா? நீ எம்எல்ஏ பையமலையா கைய வச்சிட்டல, இந்த சிட்டியை விட்டு எப்படி தாண்டறன்னு பாத்துறான்டா. இந்த சிட்டியை விட்டு தாண்டி போகணும்னா 4 வழிதான் இருக்கு. ரைட்ல போனா போரூர், பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர். லெஃப்ட்ல போனா கோவளம், கொட்டிவாக்கம், பாண்டிச்சேரி. நேரா போனா தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர். வடக்க போனா புழல், ரெட்டேரி, ரெட் ஹில்ஸ். ஆனா நீ உயிரோட இங்க இருந்து போகணும்னா வேற வழியே இல்ல. என்ன தாண்டி போகணும். தாண்டிடுவீங்களா இல்ல என்ன தாண்டறதுக்கு யாராவது ஆம்பளை இங்க இருக்கீங்களா? ஆம்பளைங்க யாருன்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்கடா. எப்படி அடிக்கணும்னு நான் காட்டுறேன். ஆனா என் காதுல மட்டும் ஐயோ அம்மான்னு அலறதான் கேட்கணும். சந்தியாவை தொற்றுவியாடா நீ? சந்தியாவை தொற்றுவியா? ஏன் முன்னாடி அவளுக்கு முத்தம் கொடுக்க வரியா நீ? யார் தெரியுமாடா அவ? யார் தெரியுமாடா? என்ன தைரியம் உனக்கு? ஏய், ஏன் முன்னாடி அவளுக்கு நீ முத்தம் கொடுக்க போறியா? குட்றோம் குட்றோம், உனக்கு தைரியம் இருந்தா குட்றோம் குட்றாங்கடா, குட்றோம். ஓடா. சந்தியா வா சாப்பிடலாம். எக் புர்ஜி சாப்பிடு, ரொம்ப நல்லா இருக்கும். இங்க ரொம்ப ஃபேமஸ். ஏய், கொஞ்சம் மரியாதையா கூப்பிடு. சந்தியா அவங்க பேரு. சந்தியா மேடம், நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரீங்களா? உங்களை விசாரிக்கணும். முடியாது. ஏய், நீ யாரா? உனக்கு என்ன சம்பந்தம்? இவ என்னோட வைஃப். கழுத்துல தாலி இல்ல, கால மெட்டி இல்ல. நாங்க மோதிரம் மாத்திக்கிட்டோம். சந்தியா வா, வீட்டுக்கு போலாம். பசங்க காத்துட்டு இருப்பாங்க. என் பொண்டாட்டி விஷயத்துல தலையிட்ட நான் கொன்னுடுவேன். சொல்லு உன் எம்எல்ஏ கிட்ட. வாடா, அட வாடாங்கறல. வா, கூச்சமா இருக்குது அத்தை. வரேன். சந்தியா, யாருன்னு தெரியுதா? ஹே, நீங்க கௌதம் மாமா தானே?
எப்படி இருக்கீங்க? அத்தை சந்தியா என்ன ஞாபகம் வச்சிருக்கா அத்தை? நீ ஒண்ணு பயப்படாதம்மா, அவனுக்கு பித்து பிடிச்சிருக்கு. பித்தா? அந்த பித்து பேரு சந்தியா. 24 மணி நேரமும் சந்தியா சந்தியா சந்தியா. சந்தியா எழுந்திருச்சுதா, சந்தியா டீ சாப்பிட்டுதா, சந்தியா காலேஜுக்கு போச்சா, சந்தியா சாப்பிட்டுதான்னு அப்பப்பா என் உயிரை வாங்குறான். அது மட்டும் இல்ல, உனக்கு அப்பப்போ வெக்கல் எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னல, அது காரணம் இவன் தான். அது மட்டும் இல்லம்மா, உன்னை பத்தி 100 கணக்குல கவிதை எழுதி வச்சிருக்கான். அதை கேட்டினா ஆடி போயிடுவே நீ. டேய் சொல்லுடா. அத்தை வேண்டாம் அத்தை. டேய் நீ சொன்னதானடா அவளுக்கு தெரியும். அதுவும் சரிதான். ஆ, பரவாயில்ல, படிங்க மாமா. ஏட்ரா. படிக்கட்டுமா? ஆரம்பி. சந்தியா, ஓ சந்தியா, யார்கிட்ட சொல்லுவேன் என்னோட ஃபீலிங்ஸ? அத்தை கிட்ட சொன்னா மட்டும் தீந்திரவா போகுது? நீ கண்ணசச்சா போதும் கொண்டு வருவேன் காவேரிய. நீ எள்ளுன்னா நான் என்னையா வந்து நிப்பேன். நீ நெருப்பா இருந்தா நான் மெழுகுவத்தியா உருகிடுவேன். சந்தியா, ஆ, உன்னை கூப்பிடல, கவிதை இது. ஓ ஓகே. சந்தியா, ஓ சந்தியா. ஏய் போதும்டா. இன்னும் 3லேயும் தான் அத்தை முடிஞ்சிரும். உன் பேர் எனக்கு சுப்பிரபாதம். உன் பார்வை ஒரு ஐஸ் கடல். நீ ஊன் சொன்னா உப்பு மூட்டை தூக்கிப்பேன் உன்னை லைஃப் லாங்கா. கவிதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. பிரமாதமா இருந்துச்சு. நான் உன்னை நினைச்சு ஒரு 60-70 கவிதை எழுதிருக்கேன். டேய் 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 டேய், நேத்தி தாண்டா வந்திருக்கா, ரொம்ப டயர்டா இருப்பா. அப்புறமா நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம். மறந்துடுவேன் அத்தை. பரவாயில்ல போடா, மாமா அங்க வெயிட் பண்றாருல, நம்ம 3 பேர் உட்கார்ந்து பேசுவோம். பாய் ம், பாய். ஆ, உன் மேல ரொம்ப பாசமா இருக்கான்லம்மா. பைத்தியக்காரம்மா. எப்பவும் மாமா அத்தை சந்தியா, இதான் அவன் உலகம். நம்மள பாதிச்ச விஷயங்களை மறந்துட்டு நல்ல விஷயங்களை மனசுல வச்சுக்கணும். இதுதாம்மா வாழ்க்கை. நான் எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும்னு நீ சொன்னல. நான் செய்ய போற நல்ல காரியம் என்ன தெரியுமா? உங்க கல்யாணம்மா. நிலவே சந்தியா. ஏய், நீ மாலை நேர மங்கையா? ஏய் சூப்பர் கௌதம், சூப்பர் சூப்பர். மாமா, எனக்கு தெரியும் சந்தியா, நீ என் கவிதையை கேட்டதுல இருந்து உனக்கு ஏன் நினைப்பாதான் இருக்கும்னு. வா, இன்னும் நிறைய கவிதைகள் இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏற்கனவே நான் ஒருத்தனை லவ் பண்ணிருக்கேன். அவன் பேர் கார்த்திக். ஆனா இப்ப பிரிஞ்சிட்டோம். இட்ஸ் ஓகே சந்தியா. எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? எதுக்குன்னு கேட்டா நான் உன் மேல சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். வருஷமா நான் சந்தியாவை லவ் பண்றேங்க. தனக்கு ஒரு லவர் இருக்கான்னு சொன்னப்ப நான் யாருன்னு கூட கேட்கல. என்ன அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு நான் சந்தோஷப்படுறதா, இன்னும் உங்களே நினைச்சிட்டு இருக்காளே அதுக்கு கவலைப்படுறதா? அவ எப்ப சந்தோஷமா இருக்கா, எப்போ வருத்தப்படுறா, எதுக்கு எக்ஸைட் ஆகுறா, எதுக்கு மூட் ஆஃப் ஆகுறா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு டவுட். மேரேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கும் அவளுக்கும் செட் ஆகுமான்னு யோசிச்சீங்க, சூப்பர். இவ்வளவு தூரம் யோசிச்ச நீங்க சந்தியாவுக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டீங்களே. தெரியும். தெரிஞ்சும் எதுக்காக நீங்க சந்தியா கிட்ட போய் சொன்னீங்க? நான் அவகிட்ட சொன்ன போய் 2 பேரோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. என்னுடையது, சந்தியாவது. நான் அவகிட்ட சொன்ன உண்மை பிரிஞ்ச தம்பதிகளை பத்தி. என் ஃப்ரெண்டு ரவி, அவனோட ஒய்ஃப் கல்பனா. இதெல்லாம் சந்தியா கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாமே. ஏன் சொன்னா நான் அவளை அளவுக்கு அதிகமா லவ் பண்ண காரணத்துக்காக. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக. எனக்கு ஒரு விஷயம் புரியல கார்த்திக். சந்தியா அழகா இருக்கா, உங்களை லவ் பண்ணா, நீங்களும் அவளை லவ் பண்ணீங்க. இதை விட மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வேற என்ன வேணும்? ஒத்துமை வேணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிறது ஈர்ப்பு. அத காதல்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஈர்ப்புங்கிறது வேற, காதலுங்கிறது வேற. உண்மையான காதலுங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் வரதான்.
அந்த காலத்து காதெல்லாம் ஏன் ஜெயிச்சிருக்கு தெரியுமா? அப்ப இன்டர்நெட் கிடையாது, செல்போன் கிடையாது. பாக்குறது, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் காதலிக்கிறது. நான் செஞ்சதும் அதான். சந்தியாவை எனக்கு பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது ஊர் சுத்துறது இல்ல, புரிஞ்சுக்கிறது. நல்ல விஷயத்துக்காக நான் சொன்ன பொய் அவ புரிஞ்சுக்கலன்னும் போது வாழ்க்கை பூரா அவ என்னை எப்படி புரிஞ்சுக்க போறா? சந்தியா ரொம்ப நல்ல பொண்ணு, அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். தயவு செஞ்சு அவளை நல்லா பாத்துக்கோ. லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலனா கூட கார்த்திக் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. நம்ம கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்ச அப்புறம் கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே சந்தியா. கார்த்திகை நான் ஏன் பார்க்க போனேன் தெரியுமா? நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்றதுக்கு. ஆனா நீ இன்னும் கார்த்திகை மறக்கலையே சந்தியா. உங்களுக்கு தெரியாதத, சுத்தி நம்ம இத்தனை பேர் இருந்தாலும் சந்தியாவால கார்த்திகை மறக்க முடியல. பசிக்குதுன்னு சந்தியா வந்து சொன்னா நம்ம சாப்பாடு கொடுப்போம். ஆனா கார்த்திக் ஊட்டி விடுவான். சந்தியா அழுதா கண்ணீரை துடைப்போம். கார்த்திக் கூட இருந்த சந்தியா அழவே மாட்டாத்த. சந்தியா கோச்சிக்கிட்டா நாம என்னன்னு கேட்போம். ஆனா அவன் சமாதானப்படுத்துவான். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொய்யால வர பிரச்சனைகளை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனா கார்த்திக் உன் கூட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக உன்கிட்ட ஒரே ஒரு பொய் சொன்னாரு. காதல் கல்யாணத்துல முடியணும்னு சொல்லுவாங்க. கார்த்திகோட காதல் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கும். கார்த்திக் நல்லவன் சந்தியா. கல்யாணம் விருப்பம் இல்லாம கட்டாயத்துல கூட நடக்கலாம். ஆனா கோபத்துல மட்டும் நடக்க கூடாது. இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சது கூட கோபத்தாலதான். இப்ப அந்த கதையெல்லாம் எதுக்குடா? உன் பிரச்சனை என்ன சொல்லு. வேணாம் த. இதுக்கு மேலே நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தியா என் கூட வசதியா இருப்பா. அவ கேட்டதெல்லாம் நான் வாங்கி தருவேன். எப்பவும் கூடவே இருப்பேன். ஆனா சந்தோஷம் இருக்காது. இஷ்டப்பட்டவங்க கிட்டதான் இந்த மாதிரி பொய் சொல்றது, கோபம், வெறுப்பு எல்லாமே இருக்கும். ஆனா அதுல கூட ஒரு அன்பு இருக்கும். கார்த்திக் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மையானது. அது என்னைக்கும் மாறாது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தியா. இந்த உலகத்துல கார்த்திக் ஒருத்தனால மட்டும்தான் உன்னை நல்லா பாத்துக்க முடியும் சந்தியா. உன் லைஃப்ல கார்த்திக் இல்லைன்னா உன் உடம்புல உயிர் இருந்தும் வேஸ்ட் தான் சந்தியா. நீ போ சந்தியா. தேங்க்யூ கௌதம். கிளம்பு சந்தியா. நீ அவளை காதலிச்சியேடா, அது உண்மை இல்லையா? என்னோட காதல்ல உண்மை இருக்கு. ஆனா அவனோட காதல்ல நேர்மை இருக்கு. என்னை பத்தி எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. சந்தியாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்.